இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லைனா ஹோட்டலுக்கோ நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இந்த ரைஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமாக இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதினா மல்லி தேவையே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். நான் இந்த ரைஸை வந்து லஞ்சுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5-6 கிராம்பு, 4-5 ஏலக்காய், அடுத்து வந்து சின்னதாக பட்டை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 பீஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து அன்னாசி பூ, அப்புறம் வந்து ஒரு ட்ரை லெமன் எடுத்திருக்கேன், ஒரு பே லீவ்ஸ், அடுத்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க மசாலாவில் உங்ககிட்ட ட்ரை லெமன் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு நீங்கள் இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து இன்னுமே நிறைய மசாலா வந்து சேர்க்கணும். இந்த பிளாக் கார்டமம்லாம் இதில் வந்து சேர்த்துப்பாங்க. பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லை. நான் இது பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே வந்து வாங்கலை. வீட்டில் என்ன இருந்துச்சோ நான் அதை வச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மசாலா வந்து லேஸாக வறுத்துட்டு இனி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இதோட நேம் வந்து புகாரி ரைஸ். இது ஒரு அரேபியன் ஸ்டைல் ரைஸ் தான் இது. இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெமனில் வந்து அதில் உள்ள சீடு வந்து இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வந்து போட்டுடலாம். நம்ம அதையும் சேர்த்து அரைச்சோம்னா ஒரு மாதிரி வந்து கசப்பாக வந்து இருந்துடும். அப்புறம் இந்த காஞ்ச மிளகா உள்ள அந்த காம்பையும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். அதனால் வந்து ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க முடியல. இந்த மாதிரி குறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே விட்டுருங்க. இந்த மசாலாவுக்கு பேர் வந்து அரபிக் ஸ்பைஸ் பவுடர்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து இந்த பிளாக் கார்டமம் அப்புறம் ஜாவித்திரி இதெல்லாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த புகாரி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். எலும்போடு சேர்த்து மட்டனாக தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பீஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிக்கன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ இதில் வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து உப்பையும் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஊறி வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த மசாலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அப்புறம் திரும்ப 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இந்த மசாலா எல்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த புகாரி ரைஸில் கட்டாயமாக கேரட் வந்து சேர்த்துப்பாங்க. அதை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் சாப்பிங் போர்டு எதுவும் யூஸ் பண்ணலை. எனக்கு வந்து கையால் கட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ரைஸோடு அந்த கேரட்டை சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இது ரைஸில் சேர்க்கிறதுனால ஏதாவது டேஸ்ட்டு கிடைக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த மசாலா தான் இந்த ரைஸ்க்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து கொடுக்குது. இந்த ரெசிபி நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. நான் இந்த வீடியோ எடுத்து கூட ஒரு 10 நாளைக்கு மேலேயே வந்து இருக்கும். எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க கூட வந்து நேரமே இல்லை. டிசம்பர் வந்துட்டாலே போதும், நான் ரொம்ப பிஸியாகிடுவேன். ஏன்னா ஊரில் ஃபேமிலியில் நிறைய கல்யாணங்கள். ஸோ அதிலே எனக்கு வந்து டைம் சரியாக போச்சு. சரியாக ஷார்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் ஒரு 4-5 நாள் போகட்டும். இனி எப்போ போல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த கேரட் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி பேஸ்ட்டு தான் சேர்த்துப்பாங்க. பட் நம்ம சைடில் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ நான் வந்து தக்காளி அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து கறியை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்காதீங்க. முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கேரட்டை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நான் முழுசாக ஒரு கேரட் தான் போட்டிருந்தேன், அதுவே போதும். இந்த கேரட் வந்து கொஞ்சம் வதக்கி வந்த பிறகு ஒரு கை நிறைய கருப்பு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். நான் பார்த்த வீடியோஸில் நிறைய பேர் கருப்பு முந்திரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் கிஸ்மிஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 கலரும் அந்த ரைஸில் போட்டு பரட்டி பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ நான் லேசாக வதக்கிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கடைசியில் வந்து போட்டாலே போதும். இப்போ அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ அரிசிக்கு ஒரு வெங்காயங்கிற கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுலேயே ஒரு 2 பே லீவ்ஸ், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். அந்த அரபிக் ரைஸில் எப்போவுமே வந்து மிளகு முழுசாக வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி நானும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் சைடில் நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி பேஸ்ட் வந்து கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கள் சைடு அதெல்லாம் சுத்தமாக கிடைக்காது. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இனி வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். இனி வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவில் பச்சைவாடையும் எல்லாமே வந்து போகணும். நான் மசாலா வந்து சேர்த்துருக்கேன், பட் ரொம்ப அளவாக தான் போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப நிறைய மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த ரைஸ் வந்து ஒரு மாதிரி மசாலா பரண்ட மாதிரி ஆயிடும். ஸோ அதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த கறியும் வந்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இனி வந்து தேவையான தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மட்டன் தான். ஸோ ஒரு 5-6 விசிலே வந்து போதும். கறி வந்து சூப்பராக வெந்துடும். பட் நீங்கள் பீஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 விசில் வந்து போட வேண்டி வரும். சப்போஸ் நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா குக்கர் கூட தேவைப்படாது. பேன்லேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கறியை வேக வச்சுட்டு நான் அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். டைம் வந்து அப்போ தான் சரியாக இருக்கும். நான் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கிலோ அரிசியும் வந்து எடுத்திருக்கேன். கறி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வந்து நல்லா தான் இருக்கும். பட் அது வந்து உங்கள் இஷ்டம் தான். அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு இனி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். இதுக்கிடையில் வந்து கறியெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த கறியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பொதுவாக இந்த அரபிக் ரைஸ் வந்து இந்த கறி வேக வச்ச சூப்பில் தான் அந்த சோறையே வந்து ஆக்குவாங்க. இந்த மந்தி கப்ஸா எல்லாமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து இருக்கும். அந்த சோறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மட்டன் சூப் தான். ஸோ எனக்கு வந்து சரியாக 1 கப் அளவுக்கு இந்த மட்டன் சூப் வந்து கிடச்சிது. நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த பேனில் ரைஸ் பண்ண போகிறோமோ அந்த பேனில் தான் நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கணும். நான் இதில் வந்து 2 ட்ரை லெமன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு மேகி க்யூப் வந்து போட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்த மேகி க்யூப்னா என்னென்னு தெரியல, எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. பட் எங்கள் ஊரில் இது நல்லாவே கிடைக்கும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் ஸ்டாக் தான். பட் இதுலேயே வந்து வெஜிடபிள் ஸ்டாக் கூட வந்து கிடைக்கும். இந்த ஸ்டாக்லேயே வந்து உப்பு இருக்கும். ஸோ நம்ம தனியாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 க்யூப் சேர்த்தேன். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் காணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் திரும்ப இன்னொரு க்யூப் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆனம் கொதிச்சு வரதுக்குள்ளே நான் அந்த கறியை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வேக வச்சிருந்த கறியை வந்து போட்டுக்க போகிறேன். இந்த கறி இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆனம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நான் கறியை வேக வைக்கும் போது அரிசியை ஊற வச்சுருந்தேன். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour வந்து இருக்கும். ஸோ அரிசி வந்து சரியாக ஊறி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசியை போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த சைடில் இந்த கறியை வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன். இந்த கறி சாப்பிட்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக எடுக்கிறோங்கிறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக உப்பும் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சும்மாவே இந்த கறியை சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைடில் இந்த ஆனம் அரிசி எல்லாமே ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இனி வந்து தம் போட்டுக்கலாம். நான் மூடி போட்டு மேலே வந்து வெயிட் வச்சுக்கிட்டேன். நான் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருந்தேன். நான் வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு சைடில் இந்த கறியை வந்து வச்சுட்டு இன்னொரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் அப்புறம் இந்த கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து மூடி போட்டு திரும்பவும் வெயிட் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் அப்படியே இருக்கட்டும். இந்த புகாரி ரைஸ்க்கு தயிர் பச்சடியெல்லாம் நல்லா இருக்காது. மந்தி சட்னி தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் இதை மந்தி சட்னின்னு சொல்வீங்க, இன்னும் சில பேர் இதை சால்சான்னு கூட சொல்லுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் இதை வந்து துக்குஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி சொல்லியே பழகிட்டோம். இந்த துக்கூஸ் வந்து ஒரு சில வீட்டில் செய்வீங்க. அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இது பண்ணுறதுக்கு வந்து சாப்பர் தான் எடுத்திருக்கேன். அதில் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா பூண்டு மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸில் தான் போட்டு எடுப்பேன். பட் இதை வந்து சாப்பரில் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ தான் நான் வந்து ஒரு பெரிய சாப்பர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நான் சாப்பர்லேயே வந்து அரைச்சிட்டேன். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், துக்கூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் இந்த புகாரி ரைஸும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். நான் வீடியோக்காக கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த கேரட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக மேலே போடுறதுக்கு. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான புகாரி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா எதுவும் ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் இருந்தாலும் இந்த ரைஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாம் இதை வந்து கறி வேக வச்ச தண்ணியில் தான் இந்த சோறையே வந்து ஆக்கியிருக்கோம். ஸோ இதில் உள்ள ப்ளஸ்ஸே அதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த புகாரி ரைஸ்க்கு துக்கூஸ் மட்டும் கிடையாது, கொஞ்சமாக குக்கம்பரும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த புகாரி ரைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.